தமிழ்நாடு ஃபுட்டே சாப்பிட்டு போர் அடிச்சதுனால நான் ഇവിടെ കേരള வரைக்கும் வருது. நீ எந்த மதர் டங் மலையாளம், எந்த ஸ்டேட் கேரளா. இது ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட். கேரளா ரெஸ்டாரண்ட் எனக்கு ஃபுட்டுகள் குறைச்சி பீஃப் பிரியாணி பார்த்தீங்கன்னா பார்க்க செமையாக இருக்கு. ஒயிட்டாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்தாலும் அது உள்ள நிறைய பீஃப் வச்சு கொடுத்துருக்காங்க. செமையாக இருக்கு. பைட்டே பீஃப் பெப்பர் பீஸ் எல்லாம் பெட்ட பீஸாக இருக்குது. பட் நல்லா வெந்திருக்கு. ஒயிட் சோறுல நல்லா போட்டு பிசைஞ்சு பீஃப் போன சுத்தி ஒயிட்டா இருக்கா, காரம் இருக்காதுன்னு நான் மசாலா போட்டு பண்ணேன். பிரியாணி அப்பளம் அல்ல பப்படம். பிரியாணிக்கு அப்பளம் துவையல். பிரியாணி பழைய சொல்லிட்டு துவையல் தருவாங்க. ஊறுகாய், பிரியாணிக்கு ஊறுகாவும் தனியாக சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கு. ஊறுகாய் துவையல் கொஞ்சம் வெங்காயம் இந்த போட்டு போகிறது கடை வெளியே வச்சு சாப்பிட்டு வந்து கேரளா கிச்சன் அஞ்சக்கரை ஸ்கைவாக் ஆப்போசிட்டே இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு பீஃப் சாப்பிட்டு. எனக்கு ரொம்ப நாள் பீஃப் சாப்பிட்டு இதில் போய் சாப்பிட்டு கடைசியாக சுத்தமாக எனக்கு சாப்பிட்டு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, பறக்க முடியல. பிரியாணி அல்டாப்ல நானே அப்பளத்தெல்லாம் வீடியோஸில் பார்க்கும்போது சிரிப்பேன். எப்படா பிரியாணி அப்பலாம் அப்படின்னு அவங்க ஸ்டைலில் பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி. ஓகே பீஸ் எல்லாமே பெருசாக அஞ்சு கணக்காக பண்ணலாம். ஃப்ரைடே சப்பாத்தி பண்ணுறேன். பெப்பர் செய்வேன், கிரேவியாக கேட்போம். கிரேவி சரியாக வைக்கிறேன். எவ்வளோ பெரிய சப்பாத்தி கேரளா சிக்கன் கேரளா மீதி பக்கத்து கேரளா வந்து அடுத்து பரோட்டா வைக்கிறோம். நெக்ஸ்ட் பரோட்டா எடுத்து பெப்பர் செய்ய போட்டு உள்ள போட்டு பெருசு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு பீஃப் சாப்பிட்டு நிஜமாவே ரொம்ப நாள் கழிச்சு நல்ல பீஃப் சாப்பிட்டு கேரளா ரொம்ப சேட்டை கடைசி இதுக்காக நல்லா கேரளா சாப்பிடணும். கேரளாவுக்கும் கல்வி போகணும் சொல்லுவாங்க. உணவு சாப்பிட்டு கடைசியாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. ஆனால் கடைசியாக ஒரு ரெடியாக ஓகே முடிச்சுக்கலாம். மறக்காம தொடர்ந்து இணைந்திருக்கிறதுக்கு